Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திமுக எம்எல்ஏக்களோடு கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேக ஆட்சி அமைக்க முடியாத சூழல் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. திமுக எம்எல்ஏக்களோடு கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக ஆட்சியமைக்க முடியாத சூழல் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு. பிரதானமாக என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசித்து முடிவுகள் எட்டப்பட இருக்கு? என்ன தற்போதைய தகவல்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஆளும் கட்சி அந்தஸ்தை இழந்து தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை நோக்கி திமுக பயணிக்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வர தொடங்கிவிட்டார்கள். கோவையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி, அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 53 எம்எல்ஏக்கள் வரை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தளவு முழுக்க தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக அதிக இடங்களில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்று தற்பொழுது ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி வருகிறது. அந்த சூழல் குறித்து இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு என்பது இந்த கூட்டத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படலாம் எனவும் தகவல்களாக தெரிவிக்கப்படுகிறது. இல்லை என்றால் மூத்த உறுப்பினரை தேர்வு செய்யும் ஒரு பக்கம் திமுக வியூகங்களை வகுத்து வருகிறது. அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள், சட்டப்பேரவை செயல்பாடுகள், இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்தந்த களச்சூழல், தோல்விக்கான விஷயங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் விரிவாக கலந்துரையாட இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் தான் முழுக்க செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து முக்கியமான நிர்வாகிகளும் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வர தொடங்கி விட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பிரியதர்ஷினி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.